ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதில் நான் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ தான் ரீஓப்பனிங் டேட் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு அன்னைக்கு அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ப்ரீவியஸாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ரீஓப்பனிங் வந்து 11th 14th வரைக்கும் இண்டக்ஷன் ப்ரோக்ராம், 18th உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் லேட்டர் வந்து டியூ டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்னால இதோட ஃபர்ஸ்ட் இயர்க்கான ரீஓப்பனிங் டேட் மட்டும் உங்களுக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிவைஸ்டு டேட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகுது, எப்பப்போ வந்து உங்களுக்கு வெப் போர்ட்டல் டீட்டெயில்ஸ் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ரிலீஸ், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, பார்த்துருங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் மேற்கொண்டு டெஃபினட்டாக உங்களுக்கு நம்ம வீடியோ டிஎன்ஏ 2025 தமிழ்நாடு அட்மிஷன் 2025 இப்போ % வந்து ரவுண்ட் 3 கவுன்சிலிங் வந்து முடிஞ்சு அப்போர்ட் கேண்டிடேட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தவங்க ரவுண்ட் 3ல காலேஜுக்குள்ள ரிப்போர்ட்டிங் பண்ற டேட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ரிப்போர்ட்டிங் ஆஃப்டர் 20ஆம் தேதி அன்னைக்கு தான் உங்களுக்கு அப்போர்ட் கேண்டிடேட்க்கு வந்து 20ஆம் தேதி தான் உங்க அப்போர்ட் கேண்டிடேட்க்கு என்ன அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 20 வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போர்ட் கேண்டிடேட் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் வந்து இன்னொரு ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 3 17th வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்போர்டு அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தீங்கன்னா டிஎஃப்சியில் ரிப்போர்ட் பண்ணணும்னா 17th வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அப்போர்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து 20ஆம் தேதி தான் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வரும். தென் அது மட்டும் இல்லாமல் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப் டு 14. அதாவது இன்னி வரைக்கும் ஆல்ரெடி ப்ரீவியஸாக 12 வரைக்கும் இருந்துச்சு. இன்னி வரைக்கும் உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க 14th. இன்னும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இமிடியேட்டாக இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. தென் அடுத்து நம்ம அகாடமிக் ஷெடியூல் போயிடுவோம். அகாடமிக் கேலண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகாடமிக் ஷெடியூல் உங்களுக்கு 18th வந்து காலேஜ் ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வரும் அப்படின்னு அனௌன்ஸ் அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து 24 வரைக்கும் ஓகேங்களா இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இருக்கும். தென் அதே மாதிரி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் வந்து 25ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஆரம்பிக்கும். லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு December 10 வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே. தென் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து December 16 இருந்து செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாட்டர்டேஸ் எந்தெந்த சாட்டர்டேலாம் என்னன்னைக்கு ஒர்க்கிங், தென் அதோட என்ன டே ஆர்டர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு அசஸ்மெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பீரியட் இருக்கு. அசஸ்மெண்ட் அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு August 25 October 17 வரைக்கும் உங்களுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் பீரியட். தென் அது அதில் 10th October 10 October 17 வரைக்கும் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டாவது அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு October 21 December 10 வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாவது அசஸ்மெண்ட் தான். அசஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் உங்களுக்கு December 1 December 8 உங்களுக்கு ஸ்டூடியோ கோர்ஸ்க்கு மொத்தம் 3 அசஸ்மெண்ட் சொல்லிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல் இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், அதாவது நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி கீழே இயங்குற நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனுக்கு இந்த தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களை ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கான ரீஓப்பனிங் டேட் இதுதான். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் கேட்குற எப்போ ரீஓப்பன் ஆகும், ஏன்னா ஆயிடுச்சு. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் வந்து அவங்கவுங்க டிசைட் பண்ணிக்கலாம். அந்தந்த காலேஜஸ் வந்து அவங்க டிசைட் பண்ணுறது தான் எப்போ ரீஓப்பனிங் டேட் சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அண்ணா யூனிவர்சிட்டி அதுதான் டேட்டு. அட் ப்ரெசென்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லியிருக்க டேட் வந்து 20 24 வந்து செக்ஷன் ப்ரோக்ராம் 25th வந்து உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டி ரிலீஸ் ரெடியா ஆயிக்குங்க. ஆல்ரெடி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அகாடமிக் கேலண்டர் பார்த்துருக்கோம், அது எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க ஓகேங்களா. கார்டில் கொடுங்க, செக் பண்ணிக்கோங்க. தென் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜஸை மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் கான்வர்ஸ் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற தகவல். தேங்க்யூ.